சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான விழாக்களில் ஒன்றாக சொல்லக்கூடியது சித்திரை திருவிழாவாகுங்க. ஆனால் இதற்கு முன்னாடி ஒரு மாத காலம் நடைபெறக்கூடிய அம்மனின் பச்சை பட்டினி விரதம் எல்லோரையுமே மெய்சிலிர்க்க வைக்கக்கூடிய தெய்வீக திருவிழாவாக சொல்லப்படுது. பக்தர்களுடைய நோய் துன்பங்கள் கஷ்டங்கள் போன்றவைகள் தீர்வதற்காக அம்மனே 28 நாட்கள் பட்டினியாக விரதம் இருக்கக்கூடிய உற்சவம் இந்த கோவிலில் மட்டுமே இருப்பது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாக சொல்லப்படுதுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில்களில் ஒன்றாகவும் சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் சொல்லக்கூடியது தான் சமயபுரம் மாரியம்மன் கோவிலாகும். வேறு எங்குமே பார்க்க முடியாத தனிச்சிறப்புக்காக பக்தர்களுக்காக அம்மனே பட்டினி விரதம் இருக்கக்கூடிய வினோத நடைமுறையானது இந்த ஆலயத்தில் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. வழக்கமாக அனைத்து கோவில்கள்லையும் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் தான் கடவுளுக்காக வேண்டிக் கொண்டு தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக பட்டினியாக இருந்து விரதத்தை கடைபிடிப்பாங்க. ஆனால் இங்கு மட்டும்தாங்க பக்தர்கள் துன்பங்கள் அனைத்துமே விலக வேணும் என்பதற்காக அம்மனே 28 நாட்கள் விரதம் இருக்கக்கூடிய வழக்கமானது இருக்குது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மாசி கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி 3வது ஞாயிற்றுக்கிழமை வரையிலான 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய வைபவமானது நடைபெறுங்க. இந்த நாட்களில் அம்மனுக்கு பொங்கல் போன்ற நெய்வேத்தியங்களானது படைக்கப்படுவதில்லை. அதற்கு பதிலாக இளநீர் துள்ளுமாவு போன்றவைகள் மட்டுமே நெய்வேத்தியமாக படைக்கப்படுதுங்க. இப்படி அம்மன் 28 நாட்கள் பட்டினியாக விரதம் இருப்பதற்கு ஒரு புராண கதையும் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. புராண கதைகளின்படி பல யுகங்களுக்கு முன்னாடி சுதாரகன் என்ற அசுரன் பிரம்ம தேவரிடம் பல வரங்களை பெற்று அதை கொண்டு பூமியை இருளாக்கியிருக்கிறாரு. இவன் பெற்ற வரங்களால் வருண பகவானையும் சிறை வைத்திருக்கிறாரு. இதனால் பூமியில் நீர் இல்லாமல் வறண்டு போயிருக்குதுங்க. இதனால் உலக உயிர்கள் அனைத்துமே உணவு இல்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் பட்டினியால் தவிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. இதை பார்த்து கோபம் அடைந்த அன்னை பராசக்தி அசுரனுடன் கடுமையாக போர் செஞ்சு அந்த அசுரனை பதம் செஞ்சிருக்கிறாங்க. தன்னுடைய உயிர் பிரியக்கூடிய நிலையிலும் கூட அந்த அசுரன் தன்னுடைய உயிர் பிரிந்தாலும் இந்த நிலையானது மாறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மக்கள் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. இதை கேட்ட சமயபுரம் மாரியம்மன் இந்த நிலை மாற வேணும் என்பதற்காக உணவு சாப்பிட போவதில்லை அப்படின்னும் சபதம் எடுத்திருக்கிறாங்க. இருந்தாலும் மக்கள் துன்பப்படுவதை கண்டு மனம் பொறுக்க முடியாத தாய் கண்ணீர் வடிச்சிருக்கிறாங்க. அப்போது அம்மனுடைய கண்களில் இருந்து விழுந்த ஒரு துளி நீர் பார்த்திங்கன்னா பூமியில் பட்டதும் மலை மேகமாக கூடி மழை பெய்ய தொடங்கியிருக்குதுங்க. அதற்கு பிறகு மண்ணானது செழிப்பாக இருக்குது. இருந்தாலும் ஒரு விதை முளைத்து வர 28 நாட்கள் தேவைப்படும் அப்படிங்கிறதுனால அதற்காக காத்திருந்த தன்னுடைய பிள்ளைகள் அனைவருமே சாப்பிட்டு பசியறிய பிறகு தான் சாப்பிட்டு தன்னுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுருக்கிறாங்க. அன்னையுடைய இந்த கருணையை போற்றக்கூடிய வகையில் வருடந்தோறும் 28 நாட்கள் அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய நிகழ்வானது இன்றளவுமே கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க. அம்மன் பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய இந்த 28 நாட்களும் அம்மனை குளிர்விப்பதற்காக டன் கணக்கில் பூக்களை கொண்டு அம்மனுக்கு பூச்சொரிதல் விழாவானது நடத்தப்படுது. அது மட்டும் இல்லாமல் பானகம் இளநீர் படித்து வழிபடப்படுதுங்க. பச்சை பட்டினி விரதம் முடிவடைந்த பிறகு தான் பக்தர்கள் கோவிலில் பொங்கல் வைத்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க. மேலுமே அம்மன் விரதம் இருக்கக்கூடிய 28 நாட்களும் பொங்கல் வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் எதையுமே பக்தர்கள் நிறைவேற்ற மாட்டாங்களாமாங்க. இந்த வழக்கம் இப்பொழுதுமே சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வட கரையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது மாரியம்மன் கோவிலாகுங்க. தற்போது சமயபுரம் மாரியம்மன் கோவில் இருக்கக்கூடிய இடம் கண்ணூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்குது. இந்த இடம் கண்ணபுரம் விக்ரமபுரம் மகாலயபுரம் என்றும் அழைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு வடக்கே செல்லாயி அம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்குது. போஜீஸ்வரர் கோவிலும் கிழக்கே உஜினி மகாலி கோவிலும் முத்தீஸ்வரர் கோவிலும் அமைஞ்சிருக்குதுங்க. இது ஒரு சோழ மன்னர் தன்னுடைய தங்கைக்கு சீதனமாக கொடுத்த நகரையும் கோட்டையும் உண்டாக்கி கொடுத்த இடமாகவும் சொல்லப்படுதுங்க. பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களுடைய படையெடுப்பால் அந்த
கோட்டையானது அழிந்து வேம்பு காடாக மாறியதாகவும் அதனைத் தொடர்ந்து அங்கே அம்மன் கோவில் உருவானதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே வைணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கத்தில் இருக்குதுங்க. அதனுடைய உக்கிரம் தாங்க முடியாமல் போனதுனால அங்கிருந்த ஜிஆர் சாமிகள் அந்த சிலையை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு வர ஆணையிட்டிருக்கிறாரு. அவருடைய ஆணையின்படி வைணவியின் சிலையை அப்புறப்படுத்த வந்தவர்கள் வடக்கு நோக்கி சென்றபோது கொஞ்சம் தூரத்தில் தற்போது இருக்கக்கூடிய இனாம் சமயபுரம் என்னும் இடத்துல இழப்பாரி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அதை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்போது இருக்கக்கூடிய மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கக்கூடிய கண்ணூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு சென்றிருக்கிறாங்க. அப்போது காட்டு வழியாக வந்த வழிபோக்கர்கள் அந்த சிலையை பார்த்து ஆச்சரியப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களிடம் போய் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தா கிராம மக்கள் அந்த அம்மனுக்கு கண்ணூர் மாரியம்மன் என்று பெயர் வைத்து வழிபட தொடங்கியிருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் விஜயநகர மன்னன் தென்னாட்டின் மீது படையெடுத்த வந்தபோது கண்ணூரில் முகாமிட்டு தங்கியிருந்தார். அப்பொழுது மாரியம்மனை வழிபட்டு தானும் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் எடுத்திருந்தாருங்க. அதன்படியே அவரும் வெற்றி பெற்று கோவிலை கட்டி கொடுத்திருக்கிறாரு. விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் அம்மனுக்கு தனியாக கோவிலானது அமைக்கப்பட்டதாக வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க. சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோற்றுவிக்கப்பட்ட கண்ணூர் மாரியம்மன் கோவில் இன்று சமயபுரம் மாரியம்மன் கோவிலாக மாறி புகழ் பெற்றிருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இங்கே இருக்கக்கூடிய மூலவரான மாரியம்மன் 8 கைகளுடன் தலை மாலை கழுத்தில் சர்ப்ப கொடையோடு 5 அசுரர்களுடைய தலைகளை தன்னுடைய காலால் மிதித்து தன்னுடைய சிம்மாசனத்தில் வீட்டிற்கும்படி காட்சியை தராங்க. பெருவாளை வாய்க்கால் மற்றும் மேற்கே இருக்கக்கூடிய மாரி தீர்த்தம் அதாவது தெப்பக்குளம் இந்த கோவிலின் தீர்த்தங்களாகுங்க. இந்த கோவிலின் தலை விருச்சகமாக வேப்ப மரதானது இருக்குது. அம்மனை வழிபட தமிழகம் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் ஏராளமாக வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க. மேலுமே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இந்த ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளானது நடைபெறுதுங்க. இங்கு நடைபெறக்கூடிய திருவிழாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை தேர் திருவிழா, ஆடி வெள்ளி, பூச்சொரிதல் விழா போன்ற விழாக்கள் நேரங்களில் பார்த்திங்கன்னா இந்த ஆலயத்தில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் எல்லா வெள்ளிக்கிழமையிலுமே கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் இந்த ஆலயத்தில் இருக்குமாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய சக்தி தலங்களில் முதன்மையான தலம் என்ற பெருமையை கொண்டது இந்த கோவிலாகுங்க. இந்த கோவில் வருவாயில் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு அடுத்த இடத்துல இருக்குது. இங்கு வீட்டிற்கக்கூடிய அம்மன் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை கொடுத்து உலக உயிர்கள் அனைத்தையுமே காத்து அருள்பாலித்து வராங்க அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. புரம் மாரியம்மன் கோவில் இதிகாச புராண காலத்தில் உருவானதாக சொல்லப்படுதுங்க. கடந்த 300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றி இருக்கலாம் அப்படின்னும் வரலாறுல சொல்லப்பட்டிருக்குது. சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் மூல கோவிலான ஆதி மாரியம்மன் கோவில் விக்ரமாதித்ய மகாராஜா வழிபட்ட திருத்தலம் என்ற பெருமையை கொண்டதாகுங்க. தற்போது இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் விஜயநகர மன்னர்கள் காலத்தில் தோற்றுவிக்கப்பட்டதாக வரலாறுல சொல்லப்பட்டிருக்குதுங்க. திருச்சியில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டம் வருடந்தோறும் சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை நாளில் வெகு விமர்சையாக நடைபெறுங்க. 13 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த விழாவில் அம்மன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து முக்கிய நிகழ்வானது தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஓம் சக்தி என்ற கோஷத்துடன் தேரை வடம் பிடித்து இழுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அநீதிகளையும் தீமைகளையும் அழித்து தீராத நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய பரிகார தலமாக இருக்கக்கூடியது திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலாகுங்க. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்ற தலமாகவும் இந்த திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது. மேலுமே அகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்றபடி அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்லப்படுதுங்க. கோவில் முன்புறத்தில் இருக்கக்கூடிய நீண்ட பெரிய மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுது. 3 சுற்றுக்களை கொண்ட இந்த கோவிலின் கிழக்கில் இருக்கக்கூடிய சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோவிலானது அமைஞ்சிருக்குது. தேரோடும் வீதியின் வடக்க மீண்டும் ஒரு
ஒரு விநாயகர் கோவிலானது அமைஞ்சிருக்குதுங்க. மேற்கில் அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செய்திருப்பது மற்றொரு சிறப்பம்சமாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் 2ஆம் திருச்சுற்றுலா அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் போன்றவைகளானது அமைஞ்சிருக்குதுங்க. 2ஆம் திருச்சுற்று முடிவடைந்த பிறகு உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம் போன்றவற்றை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.